வணக்கம். இன்றைக்கி ஆட்சியோட ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஒரு காலத்தில் தாம்போத் பவா அப்படின்னு ஒரு மன்னன் வித்ரப தேசத்தில் இருந்தானான். அவன் பல புண்ணியங்களை செஞ்சுக்கினே இருந்தான். நிறைய எவ்வளோ புண்ணியங்களும் செய்ய செய்ய அவனுக்கு பெரும் வரங்கள் கிடச்சிக்கிட்டே இருந்துதான். அவன் உலகெங்கும் சுற்றி அனைத்து நாடுகளையும் வென்றான். இனி வெல்வதற்கு நாடுகளே இல்லை அப்படின்னு ஒரு நிலையே வந்துருச்சான். அப்போ அவருடைய ராஜகுரு மன்னா, இனி நீங்கள் பூமியில் உள்ளவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும். ஏன்னா தேவலோகத்தில் சென்று அங்குள்ள தேவர்களை வெற்றி கொள்ள வேண்டும். அதுவே இனி உங்கள் பெருமைக்கு தகுந்ததாக அமையும் அப்படின்னு சொன்னானாம். அதை கேட்ட மன்னனுக்கு உடனே ஆசை துளிர்விட்டுருச்சு. நாம் உண்மையிலேயே மிகப்பெரிய மன்னன் தான். பூமியில் தான் எல்லாத்தையுமே நம்ம வென்றுட்டோமே. இனிமேல் நாம் என்ன செய்யலாம்? தேவலோகம் போய் அதையும் வென்றுட்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி எண்ணியவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு நாள் பெரும் படையோட தேவலோகத்துக்கு போயிட்டான். தேவலோகத்துக்கு போயிட்டு அங்கே தேவலோகத்தில் அந்த படையினரை வாயிலேயே நிற்க வச்சுருப்பாங்க இல்லையா, நேராக பிரம்மாவிடம் போனான். அந்த காரியத்தை குறித்து பிரம்மா கிட்ட சொல்கிறான். அப்போ அவனோட அகங்காரத்தை அடக்கிறதுக்கு பிரம்மா முடிவு பண்ணுறார். தாம்பத்வா, நீ இன்னமும் பூமியில் உள்ள சிலரை வெற்றி கொள்ளாமல் தான் இங்கே வந்திருக்க. இங்கே என்ன பயன்? முதல்ல நீ அங்கே சென்று அங்கே இன்னும் சில பேரை விட்டுட்டு வந்திருக்க பார்த்தியா, அவங்கள எல்லாரும் என்ன செய்ய, வென்றுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பூமியில் நான் யாரையுமே வெல்லாமல் விடலையே, எல்லாரையுமே நான் வென்றுட்டேனே அப்படின்னு அவன் ஒரு ஆச்சரியமாக பிரம்மா கிட்ட கேட்டானா. இல்லை தாம்போத் பாபா, பூமியில் வடப்பகுதியில் கந்த மாதனா அப்படிங்கிற ஒரு பகுதியில் நதிக்கரையில் அமர்ந்து 2 தேவ முனிவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள போய் வெற்றி கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீ தேவலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாராம். உடனே தாம்போத் பாவம் என்ன பண்ணிட்டான்? கிளம்பி கந்த மாதனாவிற்கு போயிட்டான். அங்கே போய் அங்கே பார்த்தா ஒரு அமைதியான குடில். அங்கே 2 பேர் அமர்ந்து 2 முனிவர்களும் அமர்ந்து தவம் புரிஞ்சிட்ருக்காங்க. இவங்களையா நான் வெல்லணும் அப்படின்னு என்றான். இவங்க எதிரில் சென்று நின்றுக்கிட்டு அவங்களோட தவத்தை கலைக்கிறான். கண்களை விழித்தவங்க உடனே நம்ம அறிமுகப்படுத்திக்கணும் இல்லையா? அறிமுகப்படுத்தி கொண்ட பின்னர் அவர்கள் தம்முடன் சண்டையிட்டு வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு இருமாப்போட கூறுறான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சுற்றி வச்சுருந்த தர்ப்பப்புல் வச்சுருப்பாங்க இல்லையா எப்பயுமே அவங்க. அப்போ அந்த தர்ப்பப்புல் வச்சுருந்த இடத்துல பார்த்துட்டு முனிவர்களுக்கு சொன்னாங்களாம், தாம்பத்வா, நீ பெரிய மன்னன் தான், ஆனால் நாங்கள் முனிவர்கள், நாங்கள் ஏன் உன் கூட சண்டை போட வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். நீ பாட்டுக்கு உன் வழியில் போ, நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அது அந்த மன்னனோட மனசில் ஏறவே இல்லை. அவனுக்கு அந்த தவத்தை இடையூறு செய்த வண்ணமே வாளை உருவி வச்சுக்கிட்டு அவங்கள சண்டைக்கு அழைச்சிக்கிட்டே இருந்தானான். எத்தனை நேரம்தான் விதண்டாவாதம் செஞ்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கினே இருக்கிறது? இவங்க யோசிச்சுனே இருக்கிறாங்க, என்ன இவன் இவ்வளோ விதண்டாவாதம் பண்ணிக்கினே இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த முனிவர்கள் எண்ணினே இருக்காங்க. உடனே முன்னால் இருந்த ஒரு கட்டு தர்ப்ப புல்லை எடுத்து அவன் மீது வீசினாங்களாம். அது அந்த தர்ப்பை புல்லில் பல கற்களாக மாறி அவனை தாக்க தொடங்கிருச்சான். அவன் தனது வாளுனால் தர்ப்ப புல்லுகளை வெட்ட அவன் என்ன ஆயிடுச்சுன்னா பெருகிக்கிட்டே போச்சான். அவனும் அதை வெட்டிக்கிட்டே வரானான். எவ்வளோ பண்ணாலும் அது அவனோட கேடயங்களால் அவன் மீது விழுந்துக்கிட்டே தான் இருந்துதான். அடியில் அவனால் தாக்கு பிடிக்கவே முடியலையாம். திணறி 2ஆக உடஞ்சும் விழுந்துருச்சான் அந்த கத்தி கூட. தர்ப்பை பொருட்கள் அவனை உடல் எங்கும் கீறி காயப்படுத்திருச்சான். அவனால் சண்டை இனிமே போட முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு முனிவர்களோட முன்னால் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு கேட்க ஆரம்பிச்சிட்டானான். அப்போ உடல் எங்கே ரத்தம் வழியுது இல்லையா? அப்போ காலடியில் விழுந்து கிடந்தவனை முனிவர்கள் எழுப்பினாங்களாம். ஒரு தர்ப்பை புல் தான் உன்னோட அனைத்து ஆயுதங்களையும் என்ன செஞ்சிருச்சு? வலுவிளக்க செஞ்சிருச்சுன்னு நான் எண்ணி ரொம்ப வியக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. அப்போ அதுக்கு அத்தனை மகிமையா அப்படின்னு கேட்டால் அந்த நாரத முனிவர் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே அங்கே காட்சி தந்தாரான்.
அப்போ அவனோட அறியாமையால் ஏற்பட்ட தவறை கூறி தன்னை மன்னிக்குமாறு கேட்டதும் நாரதர் கூறினாராம், மன்னா, அகங்காரம் தன்னையே அழிக்கும் அப்படிங்கிறது தான் பழமொழி. அதுக்கு உதாரணமாக தான் நீ இருக்கிற. தர்ப்பையா, இது என்ன செஞ்சிடும் அப்படின்னு நீ கேவலமாக நினச்ச இல்லையா? தட்சிணாமூர்த்தியோட கைகளுடன் ஆலமரத்தின் கீழ் தென் திசையை நோக்கி அமர்ந்திருப்பார். அவருடைய வலது கால் அப்சமரா என்ற அரக்கனை மிதித்த நிலையில் இருப்பாங்க. இது அறியாமையை குறிக்கின்றது. அவரது ஒரு மேல் கை ஒரு ருத்ராட்சம் மாலையும் பாம்பையும் பிடித்திருப்பார். அவரது மற்றொரு மேல் கையில் நெருப்பு, கீழ் இடது கையில் தர்ப்பை புல்லையும் ஓலைச்சுவடியும் வைத்திருப்பார். அவரது கீழ் வலது கை மூலம் ஞான முத்திரையை காட்டுவார். அந்த தட்சிணாமூர்த்தி யார் தெரியுமா? சிவபெருமானின் ஒரு ரூபம். அப்படிப்பட்டவர் கையில் உள்ள தர்ப்பையை வேற யாருக்கிட்டையாவது காண முடியுமா? சொல்லு அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்டாராம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சான். ஆஹா, எப்படியாப்பட்ட இது தர்ப்பை புல் இல்லை அப்படின்னு சொல்லி. அதை எதற்காக அவர் தனது கையில் வச்சுட்டுருக்காருன்னு தெரியுமா? தியான நிலையில் உள்ளவங்க கையில் ஆயுதம் எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் தியானத்தை தடுக்க வர்றவங்களுக்கு ஆயுதமாக அது மாறி தாக்க வல்லமை கொண்ட சக்தியை தன்னுள்ள அடக்கி வச்சு கொண்டு இருக்குமா அந்த தர்ப்பை. அது அப்படிங்கிறத அவர் மூலமாக அறிய முடிஞ்சுதான். நமக்கு எப்பேற்பட்ட கெடுதல்கள் எல்லாம் வந்தாலும் அந்த தர்ப்பை தடுக்க வல்லது அப்படின்னு சொல்லி வேதங்களில் சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லதோ கெட்டதோ ஹோமம் செய்யும்போது தர்ப்பையினால் ஆன பவித்திரம், அதாவது மோதிரத்தை அணிந்து கொண்டே காரியங்களை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் விரல் என்பது நமது உடலை குறிக்கிறது. நமது உடலை சுற்றி நம்மை காக்கும் அந்த தர்ப்பை ஹோம குண்டங்களிலும் யாக குண்டங்களிலும் 4 பக்கம் தர்ப்பையை வைப்பதும் அந்த குண்டங்களை பாதுகாக்கும் அரணாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். எளிய முனிவர்களுக்கு கவசமாக உள்ள அப்படிப்பட்ட தர்ப்பையே சக்தியாக உருவெடுத்து உன்னை தாக்கி அழித்தது அப்படின்னு நாரதர் கூறியது கேட்டபோது தான் தாம்போத் பாவா வெக்கி தலையை குஞ்சானான். அவரை வணங்கிட்டு துதித்து விட்டு நாட்டிற்கு திரும்பி போனானான். அதில் ராஜகுரு அரண்மனையில் இருந்து துரத்தி அடிச்சிட்டாராம். ஏன்னா அந்த ராஜகுருவோட பேச்சை கேட்டு தானே அவர் அங்கே போனார். அதனால் அடித்து வெட்டிட்டாராம். அடுத்து தனதோட அனைத்து அரசரையும் வாரிசுகளிடமும் ஒப்படைச்சிட்டு, அரசவை அனைத்தையும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தட்சிணாமூர்த்தியோட பக்தனாகவே மாறி கடைசி காலத்தை அமைதியாக கழிச்சாராம். பார்த்தீங்களா, ஒரு சின்ன தர்ப்பப்புல் எப்படி வேலை செஞ்சுருக்குதுன்ட்டு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.